தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு வெப்ப அலைக்காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலைக்காற்றால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 10 நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கோரத்தாண்டவம் ஆடி வருகிறது. குறிப்பாக ஈரோடு, வேலூர், திருச்சி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், கரூர், பரமத்தி, மதுரை, சென்னை, மீனம்பாக்கம் போன்ற இடங்களில் வெயில் வழக்கத்திற்கு மாறாக உச்சத்தை தொட்டு மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் இன்று முதல் 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெப்ப அலை குறித்து தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியபோது, வெப்ப அலைக்காற்றுக்கு 5 வழிமுறைகள் உள்ளதாக தெரிவித்தார். வெப்பநிலை 45 டிகிரி வந்தால் அது வெப்ப அலைக்காற்று என்றும், 47 டிகிரி வந்தால் அது மிக அதிக வெப்ப அலைக்காற்று என்றும் குறிப்பிட்டார். குறைவான அளவு மழை பொழிந்ததே வெப்ப அலைக்காற்று ஏற்பட காரணம் என்றும் அவர் கூறினார். வெப்ப அலை அப்படி அந்த ஹீட் வேவ்ன்றதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஒன்று முதல் க்ரைட்டீரியா, ஸோ ஒரு இடத்துல 45 டிகிரி வந்துவிட்டால் அதை நம்ம அங்கே ஹீட் வேவ்னு நம்ம சொல்லுவோம். அதுவே 47 டிகிரி வந்தால் சிவியர் ஹீட் வேவ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 2 க்ரைட்டீரியா டெம்பரேச்சரை வச்சுருக்குது. இன்னொன்று அபவ் நார்மல், இப்போ நம்ம சராசரின்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். நமக்கு ஜனவரி மாதத்தில் ஒரு சராசரி இருக்கும், பிப்ரவரியில் இருக்கும், ஏப்ரல் இப்போ ஏப்ரல் இருக்கும். ஸோ ஏப்ரலில் இப்போ சராசரியாக ஒரு இடத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40 டிகிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 35 டிகிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது 35 டிகிரி இல்லாமல் இன்றைக்கி 40 டிகிரி இல்லை 39 டிகிரி பதிவாகுது, இல்லை 41 டிகிரி பதிவாகுது. ஸோ சராசரியை விட்டு கிட்டத்தட்ட நமக்கு 4.5 to 6.5 டிகிரி வரைக்கும் நமக்கு மேலே போனால் அதை அப்பயும் நம்ம ஹீட் வேவ்னு சொல்லுவோம். ப்ரொவைடட் டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு மேலே நமக்கு இருக்கும்போது, ஸோ சராசரியை விட்டு 4.5 டிகிரிக்குலேருந்து 6.5 டிகிரின்றதை நம்ம ஹீட் வேவ்ன்றோம். சராசரியை விட்டு கிட்டத்தட்ட 6.5 டிகிரி மேலே போகும்போது நம்ம சிவியர் ஹீட் வேவ்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போ 2 ஸ்டேஷன், ஒன்று உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள். கடலோர மாவட்டங்களுக்கு இன்னொரு க்ரைட்டீரியா இருக்குது ஹீட் வேவுக்கு. ஸோ 37 டிகிரிக்கு மேலே இருக்கும்போது சராசரியை விட 4 டிகிரி அதிகமாக இருக்கும்போது அப்போ ஹீட் வேவ்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், இதனால் கடல் காற்று உள்ளே வரும். ஸோ இப்போ கடந்த ஒரு வாரமாக நமக்கு பார்க்கும்போது கடலோர மாவட்டங்களில் நம்ம 36 to 37 டிகிரி, ஸோ சென்னையாக இருக்கட்டும், கடலூராக இருக்கட்டும், நாகப்பட்டினம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய வெயிலின் தாக்கம் அதிகமாக இல்லை, பட் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. இதுவே உள் மாவட்டங்களில் பார்க்கும்போது நம்ம ஈரோடு, சேலம்லாம் பார்த்திங்கன்னா 42 டிகிரி 43 டிகிரிலாம் நம்ம பதிவாங்கி பார்க்குறோம். திருச்சி, நாமக்கல், மதுரை இங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். அது ட்ரை ஹீட்டுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வெயிலில் போனாலே நமக்கு வேர்க்காது, ஆனால் சுல்லுன்னு அந்த வெயில் அடிக்கும். ஸோ அங்கே அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இது இருக்கும். பட் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குன்னா நமக்கு வேர்வை அதிகமாக வரும். ஸோ நம்ம சீக்கிரமாக டீஹைட்ரேட்டட் எப்படி ஆகும்னா நம்ம வேர்த்து நம்ம வரும்போது நம்ம டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நம்ம அந்த ஹீட் வேவோட தாக்கத்தை நம்ம பார்க்குறோம், டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும், தண்ணி நிறைய குடிச்சு கொண்டே இருக்கணும். அங்கே நமக்கு வெயிலில் ரொம்ப அந்த சுளீர்னு அடிக்கிற வெயிலில் நம்ம ஒரு கொடை பிடிச்சோ ஒரு கேட் பிடிச்சோ அந்த மாதிரி நம்ம போனோம்னா அது ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். மற்றபடி இங்கே நம்ம கொடை பிடிச்சாலோ இது பண்ணாலுமே நமக்கு அந்த வேர்வை தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் 2த்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ். 2த்துக்குமே நம்ம ரீஹைட்ரேட் பண்ணியிருந்தாலே போதும். பொதுவாகவே ஏப்ரல் மாதத்தில் நம்ம சாதாரணமாகவே உள் மாவட்டங்களில் 40 டிகிரி ஒட்டி இருக்கும். கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சென்னையோட சராசரியே பார்த்திங்கன்னா 36 டிகிரி, உள் மாவட்டங்களை பார்க்கும்போது 38 டிகிரி கிட்ட நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு பொதுவாக பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் பெருசாக எந்த ஒரு மழையும் பெய்யவில்லை. ஏப்ரல்லையும் பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் பெரிய மழை, அந்த மேங்கோ ஷவர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த உள் மாவட்ட மழையும் கையில். ஸோ அந்த ஹீட் வேவுக்கு பொதுவாக காரணம் மழை குறைவாக இருந்ததுனா காரணம் ஒன்று வச்சுக்கலாம். இன்னொன்று எல்னினோ ஆண்டுகளில் நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி நமக்கு ஹீட் வேவ் நிறைய வரதை நம்ம பார்த்துருக்கோம். போன ஆண்டு 2023 நம்ம சிவியர் ஹீட் வேவ் ஜூன்லலாம் பார்த்தோம். தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, நெல்லையிலலாம் நம்ம ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே நம்ம ஹீட் வேவ் இருக்கிறத பார்த்தோம். ஸோ அந்த எல்னினோட எஃபெக்டும் ப்ளஸ் மழை பொதுவாக இல்லாத ஒரு காரணத்தினால தான் நமக்கு அந்த வெப்பம் அதிகரித்து காரணத்தை நம்ம பார்க்குறோம். வெப்ப அலைக்காற்று வீசுவதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதிலிருந்து காத்துக்கொள்வது குறித்தும் ஊட்டச்சத்து நிபுணர் தரணி கிருஷ்ணன் விவரித்தார். குழந்தைகளை காலை 11 மணி முதல் 3 மணி வரை வெளியில் அனுப்பக்கூடாது என்று கூறிய அவர், குழந்தைகளுக்கு போதுமான அளவு தண்ணீரை பெற்றோர் வழங்க வேண்டும் என கூறினார். இளம் வயதினர் வீட்டை விட்டு வெளியே செல்ல நேர்ந்தால் தண்ணீரில் எலுமிச்சம் பழச்சாறு கலந்து குடிந்த பின் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் அதிக நீர் குடிக்கக்கூடாது என்றும்,
முதியோர் 1.5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் ஊட்டச்சத்து நிபுணர் தரணி கிருஷ்ணன் தெரிவித்தார். நெக்ஸ்ட் 5 days ரொம்ப வெப்பம் இருக்க போகுது, அதுவும் இந்த வெப்ப காற்று அடிக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்கள 11 to 3 வெளியிலான்னு பார்த்தீங்க. ஏன்னா அவங்களுக்கு தாகம் எடுக்குதுன்னு சொல்ல தெரியாது, தண்ணி வேணும்னு கேட்க தெரியாது. இந்த மாதிரி அவங்கள விட்டுட்டு தண்ணி குடிக்காத இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு டீஹைட்ரேஷன் இதனால் ஐவி வரலும் ஏற்ற வேண்டிய ஒரு வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாகிரதையாக இருங்க. இப்போ அடல்ட்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ 25 to 55 அந்த ஏஜ் குரூப் யார் வெளியில் போகணுமோ போய் தான் ஆகணும். பட் வெயில் அடியில் இருக்கிற டைமில் அவங்க பிளெயின் வாட்டர் குடிச்சிக்கலாம், இல்லை வாட்டரில் லைட்டாக சால்ட் போட்டு லைம் போட்டு குடிக்கலாம். ஆனால் அடல்ட் ஏஜில் சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், அவங்க ரொம்ப தண்ணி எடுக்கக்கூடாது, அவங்க உப்பும் போடக்கூடாது லைமும் போடக்கூடாது. பட் யாருக்கு எது பெஸ்ட் டைப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானையில் வச்ச தண்ணி தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதான் தாகம் அடங்கும். இந்த தாகம் அடங்காத இந்த ஜூஸு குடிப்பாங்க, இந்த மாதிரி பண்ணி இதனால் சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ அதனால் ஜாகிரதையாக இருங்க. சர்க்கரை போடாத கூட நம்ம வெறும் சாத்துக்குடி ஜூஸ் குடித்தா கூட இது சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாகிரதையாக இருங்க. என்ன சுகர் ஏறிடுச்சுன்னா அதனால் பல விதமான பிரச்சனைகள். இப்போ ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு கேட்கவும் தெரியாது, ஏன்னா ரொம்ப வருஷம் மருந்து சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுக்கு டேஸ்ட்டும் தெரியாது, தாகம் எடுக்குதுன்னு சொல்ல தெரியாது. ஸோ இவங்களுக்கு சிம்பிளாக ஒரு 1.5 லிட்டர் தண்ணி அவங்கக்கிட்ட வச்சுட்டு த்ரூ த டே இதை மெதுவாக குடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் இது ஃபைன். இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு கிட்னி இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த 1 to 1.5 லிட்டர்ஸ் எல்லாருமே குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எங்கே பிரச்சனை வருதுன்னா இவங்க இதுக்கும் மேலே நிறைய நீர் ஆகாரம் எடுத்தால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அதனால் பார்த்து குடிக்கணும். பட் டெஃபினட்டாக தண்ணி குடிக்கணும். இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தண்ணி சரியாக குடிக்காதனால அவங்களுக்கு யூரின் சரியாக பாஸ் ஆகலை, யூரியா ஜாஸ்தி ஆகி இந்த டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் காட்டுது. பட் ஆக்சுவலாக அவங்க கிட்னி எஃபெக்ட் ஆகலை, இது தண்ணி குடிக்காத வர ப்ராப்ளம். அதனால் தண்ணி டெஃபினட்டாக 1 to 1.5 லிட்டர்ஸ் குடிச்சிட்டாங்கன்னா இது ப்ராப்ளமே வராது. அதை கொஞ்சம் நம்ம மெஷர் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதை ஒரு நாளைக்குள்ளே மெதுவாக குடிச்சிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம்